ஐ ஆம் கைடா சேனல். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஒரு ஆஃபீஸர் என்ட்ரிக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான இந்தியன் மெயில் ஃபீமேல் யார் வேணால் வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதற்கான வந்து என்ன இதில் ஆஃபீஸர் என்ட்ரி பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ளையிங் அண்ட் கிரவுண்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லி டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் அப்படின்னு 2 பிரான்ச்லேயும் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் வந்து பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 30 மே 2024 28 ஜூன் 2024 வரை டைம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கரண்ட் ஓப்பனிங் அதெல்லாம் வந்து இதில் வந்து வேகன்சி வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் நோட்டிஸ்னால உங்களுக்கு வந்து வேகன்சி சேலரி டீட்டெயில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி என்னென்ன வேகன்சிக்கு என்ன பிரான்ச் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கெரியர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் .in அதுக்கு அல்லது ஆஃப்கேட் cds.com அதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது வந்து ஆஃப்கேட் என்ட்ரின்னு வந்து சொல்லுவாங்க. இது 2/2024 அதாவது வந்து ஃபார் த கோர்ஸ் கமிஷன் ஜூலை 2025 பேஜுக்கான இதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தெரியும் மஸ்ட்டாக வந்து இந்த கோர்ஸ் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டனாக. இது வந்து ஒரு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் வந்து சொல்கிறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். ஜூலை 2025 பேஜுக்கான ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான் இது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளையிங் பிரான்ச் அண்டு கிரவுண்ட் டியூட்டி அந்த இதுக்கு வந்து எடுக்கிறாங்க. வேகன்சியை பொறுத்தளவில் ஒவ்வொன்றும் வந்து ஃபீமேலுக்கு எவ்வளோ என்ன இதுன்னு சொல்லிட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஃப்கேட் என்ட்ரியை பொறுத்தளவில் பிரான்ச் ஃப்ளையிங் பிரான்ச்சில் வந்து கோர்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மேலுக்கு எவ்வளோ 18, விமனுக்கு வந்து 11 வேகன்சி. இது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான். நீங்கள் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் பர்மனெண்ட் கமிஷன் போட்டாங்கன்னா அதில் வந்து எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணால் நீங்கள் வந்து பர்மனெண்ட் கமிஷனாக ஒரு 17 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கிரவுண்ட் டியூட்டியை பொறுத்தளவில் அவங்க வந்து எல்ல வந்து ஒரு 88, எம்மில் வந்து ஒரு 36 வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபீமேலுக்கு வந்து ஒரு 23, ஒரு 9 வந்து வேகன்சி போட்டிருக்காங்க. கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் பிரான்ச்சில் வந்து வெப்பன் அண்ட் சிஸ்டம் பிரான்ச்சில் வந்து ஒரு 14, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரான்ச்சில் வந்து ஒரு 13, லாஜிஸ்டிக்கில் வந்து ஒரு 13, அக்கௌண்ட்ஸில் வந்து ஒரு 10, எக்னாஸில் வந்து ஒரு மெட்ராலஜியில் வந்து ஒரு 8 வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெப்பன் சிஸ்டத்தில் வந்து ஃபீமேலுக்கு வந்து தனியாக வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு 11, லெக்னாலஜியில் வந்து ஒரு 4, அக்கௌண்ட்ஸில் வந்து ஒரு 2, இடிஎஸில் வந்து ஒரு 2, மெட்டில் வந்து ஒரு 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா 10% சீட் வந்து சிடிஎஸ்சி வேகன்சி ஃபார் எ பிசி அண்ட் 10 சர்வீஸ் சீட் வந்து ஆஃப்கேடு வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ளையிங் பிரான்ச்சில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இது வந்து நீங்கள் வந்து 14 இயர்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ளையிங் பிரான்ச் ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு எவ்வளோனா 20 to 24. அதுக்கப்புறம் வந்து ஆண் வந்து 1 ஜூலை 2025 இருக்கிறவங்க, அதாவது 1 ஜூலை 2025 கணக்கு வச்சு பேஸ் பண்ணி 20 to 24 இருந்தாலும் வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். பிறந்தது வந்து 1 ஜூலை 2002 to 1 ஜூலை 2005 இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. வேலிடேட் கரண்டு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வச்சுருந்தா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் வந்து 26 வரை இருக்குன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 99 வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சில் வந்து 20 to 26 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து 1 ஜூலை 2025 பொறுத்து 20 to 26 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 2099 to 1 ஜூலை 2005. சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்கீங்களா அப்படின்னு ஒரு தடவை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அவங்க அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கொடுக்காங்க. கேரியர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் .in அதில் வந்து செக் பண்ணி பார்த்துங்க அவைலபிலிட்டி. மற்ற எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபிசிக்கல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவில் வந்து நீங்கள் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிக்கோங்க ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன எது இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங்கை பொறுத்தளவில் உங்களுக்கு கமர்ஷியல் வந்து ஃபஸ்ட்டு வீக் வந்து ஜூலை மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்னு வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மொத்தம் வந்து 62 வாரம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ளையிங் அண்டு டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு. அதுக்கப்புறம் கிரவுண்ட் டியூட்டி வந்து நான் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு வந்து 52 வாரம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் அந்த ட்ரைனிங் ஆஃப் த எஸ்டாப்ளிஷ் பேன் அண்ட் ஆதார் கார்டு எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு வந்து உங்களுக்கு வந்து சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 56,100 to லெவல் 10 மெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து ஏற்றி விடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு எதுவும் தெரியல கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த அலவன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அலவன்ஸ் பொறுத்தவரை அடிஷனாக உங்களுக்கு என்னென்ன அலவன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நேச்சர் ஆஃப்
டியூட்டியை பொறுத்து அலவன்ஸ் வந்து மாறும். ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து அதை பொறுத்து வந்து மாறும். ஃப்ளையிங், டிரான்ஸ்போர்ட்டு, டெக்னிக்கல் அண்டு அப்புறம் ஃபீல்டு ஏரியாவை பொறுத்து, ஸ்பெஷல் காமர்ஸ், அப்புறம் வந்து ஹில் ஏரியா, ஸ்பெஷல் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஐஸ்லாண்டு, ஸ்பெஷல் டியூட்டி, அப்புறம் வந்து டெஸ்ட்டு பைலட்டு, அப்புறம் வந்து ஃப்ளைட் அண்டு டெஸ்ட் இன்ஜினியரிங், அப்புறம் ஏரியான்னு ரிமோட் லோக்கல் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரைவேலேஷன்லேயும் தனியாக உங்களுக்கு எத்தனை நாள் லீவ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 16 டேஸ் வந்து லீவு ஆனுவலு, அதுக்கப்புறம் 20 டேஸ் வந்து கேஷுவல் லீவுக்கு, மொத்தம் 80 நாள் வந்து நீங்கள் வந்து லீவ் எடுத்துக்கலாம் 1 இயருக்கு வந்து. இது ஏன்னா ஆஃபீஸர் என்ட்ரி தானே, அதுக்கான கேண்டீன் ஃபெசிலிட்டி, மெஸ்ஸு அதெல்லாம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 1.10 கோடி கவரேஜ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டியூஷன் அப்ளிகேஷன், அது ஏர்ஃபோர்ஸ் குரூப் இன்சூரன்ஸ் சொசைட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் அண்டு அட்வான்டேஜ்லாம் வந்து நீங்கள் வந்து மேற்படி வந்து வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் டேட்டு வந்து ஒரு சில பாடியில் வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பெனிஃபிட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஃபீஸாக வந்து 550 வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி நாட் ரெக்ரூட்மெண்ட் பே, அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்சிசி இருக்காங்க ஸ்பெஷல் என்ட்ரி, அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, ரெக்ரூட்மெண்ட் டு பே நாட் பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேரேஜ் செட்ஸ் வந்து அன்மேரிட் தான் இருக்கணும். சப்போஸ் வந்து மேரிடாக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களை வந்து இது பண்ணிடுவாங்க, அதாவது டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் அலவன்ஸை பொறுத்தவரை டிஏ இருக்குது. ஷார்ட் ரூட் ஆஃப் த ஏசியில் வந்து நீங்கள் வந்து வரலாம். ஏசி சேர் ஆஃப் த கார் ஆக்சுவல் நார்மல் பஸ் ஃபேர் வந்து கொடுத்துருவாங்க அப்படி வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் கண்டிஷனை பொறுத்தவரை நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னாக இருக்கணும். அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி ஆர்டர் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குயரி டிடியில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதுவும் தப்பு ஒரு மிஸ்டேக் எதுவும் தெரியுது அப்படின்னா, அதாவது உங்களுக்கு எதுவும் அப்ளிகேஷனில் சந்தேகம் அந்த மாதிரி எதுவும் சந்தேகம் இருக்குது இந்த பிரான்ச்சை பற்றி அப்படின்னா, என்கொயரி நம்பர் டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுங்க. டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து எஜுகேஷன் வந்து கெரியர் டாட்டில் போய் உள்ளேக்கு வந்து என்ன இதுன்னு சொல்லி லைட்டாக எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்மளோட சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்துட்டிங்கன்னா சிடிஎஸ் ஆஃப் கெரியர் அந்த இதில் வந்துட்டிங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி அபவுட்டில் இருக்குது. இதில் வந்து கெரியரில் வந்து கொடுத்துக்கோங்க. கெரியரில் வந்து கெரியர் அஸ்பெஷலாக பிரான்ச் வந்து கொடுத்தா வரும் பாருங்கள். இல்லைன்னா குவாலிஃபிகேஷன் என்னென்னு வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து கொடுக்காதனால இதில் வந்து நான் வந்து சொல்கிறேன் ஒவ்வொன்றா. ஃப்ளையிங் பிரான்ச்சை பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சிடிஎஸ்சி கம்பைன் இருந்ததுன்னா என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி மென் அண்ட் விமனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஏஜ் லிமிட் வந்து நான் ஆல்ரெடி வந்து சொல்லிவிட்டேன். உங்களுக்கு இந்தியன் சிங்கிளாக இருக்கணும், இவங்க 2 பேருமே. இது நீங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் குரூப்பில் வந்து 50% மார்க் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 10th +2 லெவல் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் எடுத்து ஒரு சப்ஜெக்ட்டை வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் கம்பல்சரி எடுத்து படிச்சுட்டு வந்து கிராஜுவேஷன் எனி டிசிப்ளினில் வந்து ஒரு 3 இயர்ஸ் முடிச்சிரு, அதில் வந்து 60% மார்க் இருக்கணும். இல்லைன்னா வந்து பிடெக் வந்து 4 இயர்ஸ் முடிச்சிருந்து அதில் ஒரு 60% மார்க் இருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. கிளியர் ஏபி செலக்ட் இன்டர்வியூ ஃபைனல் செம் நீங்கள் வந்து எழுதிக்கிட்டு இருந்தாலும் வந்து இது அட்டன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இன்ஜினியரிங் பண்ணுறீங்களே அவங்களுக்கு வந்து ஃபைனல் செம் ஏன்னா 3 இயர்ஸ் டிகிரினா கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதை நீங்கள் வந்து அந்த மாதிரி இதுன்ற நேரத்தில் உங்களுக்கு வந்து இதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு அந்தளவுக்கு உண்மையான வந்து தெரியல. அதுக்கப்புறம் கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கலில் வந்து பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் வெப்பன் சிஸ்டம் பிரான்ச்சில் வந்து வெப்பன் சிஸ்டத்தில் வந்து கிராஜுவேஷன் வந்து 3 இயர்ஸ் வந்து மினிமம் டிசிப்ளினரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் 60%. அல்லது பிடெக்கில் வந்து 60% வந்து நீங்கள் மார்க் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரான்ச்சை பொறுத்தவரை ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான். அது வந்து உங்களுக்கு தெரியும். எஜுகேஷன் வந்து 10th டிகிரி +2 முடிச்சு டிகிரி வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிகிரி வந்து மினிமம் 3 இயர்ஸ் வந்து டிசிப்ளினரி வந்து முடிச்சிருக்கணும் 60% மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சில் இருக்கீங்களே அவளுக்கு வந்து 10th +2 வந்து பிகாமு பேச்சுலர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவில் முடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் சிஎஸ்சி பிஎஸ்சி இந்த 4 இதில் எது முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லாஜிஸ்டிக் பிரான்ச்சில் வந்து நீங்கள் வந்து 10th +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மினிமம் எனி டிசிப்ளினில் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணி 60% வந்து கிளியர் பண்ணியிருந்தீங்க. A and B எக்ஸாமினேஷன் அசோசியேஷன் மெம்பர்ஷிப்பில் 60% வந்து இது வந்தால் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மெட்ராலஜி பிரான்ச்சில் பொறுத்தளவில் வந்து 10th +2 வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் மினிமம் வந்து 60% வந்து இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அல்லது 4 இயர்ஸில் வந்து கிராஜுவேஷன் இன்ஜினியரிங் அந்த டெக்னாலஜி டிசிப்ளினில் வந்து 60% முடிச்சிருந்தால் இதுக்கு என்னென்ன இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன்
அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு நிறைய பிரான்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீ வந்து எந்த பிரான்ச் இருக்குன்னு வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சாலும் பரவாயில்ல, மெக்கானிக்கு, எலக்ட்ரிக்கலில் வந்து எந்த பிரான்ச் மோஸ்ட்லி வந்து அதிகமான பிரான்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடத்துவாங்க அப்படின்னு வந்து ஒரு தடவை செக் பண்ணிப்போம். செலெக்ஷனில் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லோட் ஆகிட்டு வந்து வரும். லோட் ஆகிட்டு வந்து வர ரெஸ்பான்ஸ் வித் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபாலோவிங் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணணும் நீங்கள் வந்து. அதுக்கப்புறம் வந்து அவங்க உடைய இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ மாதிரி ஏஎஃப்சி செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஆஃபீஸர் இன்டெலிஜென்ட் டெஸ்ட் ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பிக்சர் டிஸ்கஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2ல் வந்து உடைய அந்த சைக்காட்டிஸ்ட் இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் எப்படி மென்டல் எபிலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 வந்து மெடிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மெடிக்கல் கண்டக்ட் பண்ணணும் உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 4ல் வந்து ப்ரிப்பேர் த இந்தியன் மெடிக்கல் மெரிட் லிஸ்ட் வந்து செக் பண்ணுவாங்க. மெடிக்கல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணி உங்களை வந்து செலக்ட் பண்ணி உடனே இது பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அவ்வளோதான். நம்மளுடைய சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் வேணும். மீண்டும் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் திஸ் வீடியோ.